டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் தேர்ச்சி பெற்று துணை ஆட்சியர் பணி ஆணையை பெற்றிருக்கிறார் ராமநாதபுரம் மாவட்டம் நீராவியைச் சேர்ந்த திரு நிர்மல் ராமசாமி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஆர் நிர்மல் ராமசாமி. நடந்து முடிந்த குரூப் 1 தேர்வில் ரேங்க் 28 செக்யூர் பண்ணி டெப்டி கலெக்டர் போஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஜாகிரஃபிக்கு 75 மார்க்ஸ் வெயிட்டேஜ். ஜாகிரஃபியை எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். முக்கியமாக 10th புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 11th and 12thலையும் 11th and 12th ஸ்கூல் புக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 10th புக்கில் 7 யூனிட்ஸ் இருக்குது. அந்த 7 யூனிட்ஸ் படித்தாலே தமிழ்நாடு அண்ட் இந்தியாவோட லொக்கேஷன், அதோட ஃபிசிக்கல் டிவிஷன், ட்ரைனேஜ் சிஸ்டம்மு, வெதரு, கிளைமேட்டு, சாயிலு, நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ஸு, வெஜிடேஷன்ஸு, இதெல்லாம் நம்ம இதில் கவர் பண்ணிடலாம். 10th புக்லேயே தமிழ்நாடு அண்ட் இந்தியாவுக்கு இதை எக்ஸ்டென்சிவாக கவர் பண்ணிடலாம். இதை நல்லா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து சோலார் சிஸ்டம், எர்த் அண்ட் யூனிவர்ஸு, அட்மாஸ்பியர், லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், பயோஸ்பியர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா நமக்கு ஸ்கூல் புக்லேயே இருக்குது, 11th புக்லேயே இருக்குது. ஸோ இதை நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் புது டாபிக்ஸு லாஸ்ட் இயர் தான் இதை அடிஷ்னலாக ஆட் பண்ணாங்க சப்ஜெக்டில். ஸோ இங்கேருந்துலாம் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சர், லைஃப் ஸ்டாக், ஃபிஷரிஸு, க்ரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன், அடுத்து ரெயின்போ ரெவல்யூஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தனித்தனியாக ஒரு டாப்பிக்கும் சிலபஸில் இருக்கிற ஒரு வேர்டையும் ஒரு கொஸ்டினாக நம்ம 10 மார்க் 15 மார்க் அளவுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து ஹியூமன் ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்லேயே 12th புக்லேயே இருக்குது. ரேஸு, ரிலீஜியன், லாங்குவேஜு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்றுத்தையும் ஒரு பார்ட்டாக என்னென்ன டைப்ஸ் இருக்குது எல்லாம் நோட்ஸ் கரெக்டாக ஒரு டாப்பிக்கையும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ட்ரைப்ஸ்லாம் அப்படியே கேட்குற கொஸ்டின்ஸ், ரிப்பீட் ஆகிற கொஸ்டின்ஸு. இந்தியன் ட்ரைப்ஸு யார், தமிழ்நாடு ட்ரைப்ஸ் யார், இப்படின்றதெல்லாம் நம்ம கரெக்டாக நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா 12th 5th யூனிட்லேயே இருக்குது. ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ண வேண்டிய இடங்கள். இந்த வாட்டி பார்த்தோன்னா இந்தியன் ட்ரைப்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க, டைப்ஸ் ஆஃப் இந்தியன் ட்ரைப்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஈஸியாக புக்கில் இருக்கிறத அப்படியே நம்ம எடுத்து எழுதிட்டாலே நமக்கு ஈஸியாக மார்க் ஃபெச் பண்ணிடலாம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஓசன் ரிலீஃப் ஃபீச்சர்ஸு. ஸோ இந்தியன் ஓசன், அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், இது எல்லாமே தனித்தனியாக இருக்குது. பட் நம்ம ஜென்ரலாக ஓசனோட பாட்டம் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே அதை ஈஸியாக இந்தியன் ஓசனோடையும் அரேபியன் சியோடையும் பே ஆஃப் பெங்காலோடையும் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் புக் கொஸ்டின் டயக்ராம் அழகாக புக்கில் இருக்கும். டயக்ராமோடு நம்ம கொஸ்டின் டெலிவர் பண்ணுறோன்னா, ஆன்சர் டெலிவர் பண்ணுறோன்னா நமக்கு மார்க் இன்னும் நல்லா கிடைக்கும். அதுக்கடுத்து ரிமோட் சென்சிங், ஜிஐஎஸ்ஸு, ஜிஎன்எஸ்எஸ், இதுவும் ஸ்கூல் புக் பார்ட்டு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அடிக்கடி ரிப்பீட் ஆகிறது. நம்ம கரெக்டாக அந்தந்த டாப்பிக்கை ஸ்கூல் புக்லேயே நம்ம கரெக்டாக படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறதே போதுமான ஒன்று. நம்ம அட்வான்ஸ்மெண்ட்டாக ரொம்ப அட்வான்ஸாக போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த டாபிக்ஸ்லாம் ஸ்கூல் புக்லேயே நம்ம கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரிலாம் ஜாகிரஃபியை எந்தெந்த சிலபஸ் வேட எந்தெந்த பார்ட்டில் படிக்கணும், எங்கெங்கே சோர்ஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நம்ம ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி படித்தோம்னா ஜாகிரஃபியில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.